தாய்மொழியில் கல்வி கற்றால் ஒரு நாடு வேறு வழியே இல்லாமல் முன்னேறிடும். ஏன்னா அவங்களுக்கு வேறு மொழி தெரியாது, தாய்மொழி மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்க வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க உழைப்பெல்லாம் வேறு வழியே இல்லாமல் அந்த நாட்டுக்கு மட்டுமே. வேலைவாய்ப்பு கிடைக்கலனா சரி, தாய்மொழியில் கல்வி கற்றால் உள்நாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கலாம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவார்கள். இப்போ ஒருத்தர் ஒரு தாய்மொழியிலே தமிழ் மொழியிலே இன்ஜினியரிங் படிக்கிறாரு, ஒரு பொறியியல் பட்டதாரியாவோ ஒரு மருத்துவ பட்டதாரியாவோ ஆகிறாரு அப்படின்னா வேலை கிடைக்காம சும்மா இருப்பார். அவர் வேலைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவர் நல்லா படிச்சிருக்கிறார். உள்நாட்டிலே அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவருக்கு வேறு மொழி தெரியாது, அவருக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும். வேறு வழியே இல்லாமல் அவர் தாய்நாட்டில் மட்டும்தான் இருப்பார். 1-2 பேர் வேணால், ஒரு 100 பேர் தாய்மொழியில் படிக்கிறாங்கன்னா வேறு 1-2 பேர் தான் ஒருத்தர், அது கூட இருக்காது, ஒருத்தர் தான் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ போவாங்க வேறு மொழியை கற்றுக்கிட்டு. பெரும்பாலான மக்கள் வேறு வழியே இல்லாமல் உள்நாட்டிலே வாழ்ந்து விடுவார்கள். அப்போ அவங்களுக்கு தாய்மொழி பற்று, தாய்நாட்டு பற்று என்பது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதே அவங்க நாடும் அவங்க மொழியும் தான். மற்ற நாட்டுக்கு இப்போ வேறு மொழி, இப்போ நம்ம ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தைரியம் என்னென்னா, நம்ம நாட்டில் வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம வெளிநாட்டில் போய் பொழைச்சிக்கலாம். அப்போது ஒரு தாய்நாட்டு பற்று வராது. வேறு வழியே இல்லாமல் நீ இந்த நாட்டில் தான்ப்பா இருக்கணும், இந்த வேறு வழியே இல்லை, ஏன்னா நமக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும், வேறு நாட்டில் போய் நம்ம பொழைக்க முடியாது. அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு அந்த தாய்நாட்டு பற்று என்பது வரும். வேறு மொழி நீங்கள் நிறைய மொழியில் கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கே உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதோ அங்கே போயிடுவீங்க. உங்களுக்கு தாய்நாட்டு பற்று என்பது இருக்காது. அப்போது ஒரு நாடு, இங்கே படித்தவர்கள் இந்த நாட்டில் இல்லை அப்படின்னா, அந்த நாட்டில் இல்லை அப்படின்னா அந்த நாடு எப்படி முன்னேறும்? வெளிநாடு தான் முன்னேறும். இப்போது ஜப்பானியர்கள் எப்படி முன்னேறுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜப்பான் மொழி மட்டும்தான் தெரியும், வேறு வழியே இல்லை. அந்த நாட்டில் தான் அவங்க இருந்து வாழ்ந்தாகணும், உழைச்சாகணும். அவங்க உழைப்பு எல்லாமே அந்த நாட்டுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு வேறு மொழி தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுத்துருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, அமெரிக்காவுக்கோ இங்கிலாந்துக்கோ போயிடுவாங்க. ஆனால் அப்படி அவங்க கற்றுக் கொடுக்கல, அவங்களுக்கு ஜப்பான் மொழி மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் ஜப்பான் நாட்டுக்காரங்க ஜப்பான் நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க பெரும்பாலும். ஜெர்மன் நாட்டுக்காரங்க ஜெர்மன் மொழியில் கற்றுக்கிறதுனால ஜெர்மனியர்கள் கல்வி கற்றதுக்கு பிறகு ஜெர்மனை விட்டு பெரும்பாலும் வெளியில் போய் வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த நாட்டிலே உழைப்பாங்க. அவர்களுடைய உழைப்பு அந்த நாட்டுக்கு கிடைக்கும். வேறு வழியே இல்லை, அந்த நாடு முன்னேறிவிடும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுப்பதால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் ஆங்கிலத்தின் மீது எந்த நாட்டிலையும் போய் பொழைச்சிக்கலாங்கிற நம்பிக்கையோடு தான் இவங்க படிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜப்பானியர்கள் எப்படி படிக்கிறாங்கன்னா, எந்த நாட்டிலையும் போய் நம்மளால் பொழைக்க முடியாது, நம்ம நாட்டில் தான் நம்மளால் பொழைக்க முடியும், ஏன்னா நமக்கு ஜப்பான் மொழி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜப்பான் நாட்டுக்காரங்க படிக்கிறாங்க. சீனாக்காரங்க அப்படி தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சீன மொழி மட்டும்தான் தெரியும். அதனால் சீனாவில் தான் நம்ம பொழைக்க முடியும், சீனாவில் தான் நம்ம தொழில் செய்ய முடியும், வேறு எந்த நாட்டுக்கும் நம்ம போய் தொழில் செய்ய முடியாது, ஏன்னா வேறு எந்த மொழியும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. வேறு வழியே இல்லை. நம்ம நாட்டுடைய அந்த சீன நாட்டு முன்னேற்றத்துக்காக அந்த சீன மக்கள் உழைத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம், வேறு வழியே இல்லாத அந்த நிலைமை அவங்களுக்கு இருக்கிறனால தான் அந்த நாடு முன்னேறதுக்கு அதுதான் காரணம். ஆனால் நம்ம இந்தியா ஏன் முன்னேறலை அப்படின்னா, இங்கே படித்தவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆங்கில வழி கல்வி மூலமாக அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கிற அடிமைகளை, படித்த அடிமைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நடக்கிறது அதுதான் நடக்குது. இதெல்லாம் இந்த ஆங்கில வழி பள்ளிகள் எல்லாமே இதெல்லாம் ஏற்றுமதி நிறுவனம், ஏற்றுமதி கல்வி நிறுவனம். அதனால தான் இந்தியா முன்னேற நிறைய பேர் படித்தாலும் அவங்க எல்லாருமே வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. வெளி மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், அவங்கள வச்சு தான் இந்த நாடு முன்னேறுது. அதனால் வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிடுறாங்க. வேறு எந்த மொழியும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு அந்த தாய்நாட்டு பற்று என்பது இல்லை, தாய்மொழி பற்று என்பது இல்லை என்பதுக்கு காரணம் பல மொழிகளை கற்றுக் கொடுக்குற இந்த கல்வி முறை தான் காரணம். ஒரு மொழியில் நீங்கள் கற்றுக் கொடுங்க, யாருக்கு தேவையோ அவங்க கற்றுக்கட்டும், எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கட்டும். ஆனால் யாருக்கு தேவையோ அவங்க கற்றுக்கணும். நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் திணிக்கக்கூடாது. ஆங்கில மொழி இப்போ பிற மொழிகளை திணிக்கிற எல்லாரும் பிற மாநிலத்திலே பிற நாட்டிலே வேலை பார்க்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் பொதுவாக திணிக்கிறதுனால நிறைய நேரம் வீணாக போகுது, உழைப்பு வீணாக. இன்றைக்கி படிக்கிறதே கஷ்டமாகி போச்சு. இந்தியாவில் படிக்கிறது கஷ்டம், தொழில் செய்கிறது கஷ்டம், வாழ்கிறதே கஷ்டம். காரணம் இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம் காரணமாக இந்தியாவில் படிக்கிறது கஷ்டம், படிக்கவே முடியல. அந்த ஆங்கில மொழி மூலமாக படிக்கவே முடியல. ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்கள் எல்லாருமே சகஜமாக தாய்மொழியில் பேசிக்கிறாங்க. ஆனால் கல்வி மட்டும் வேறொரு மொழியில் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த கல்வியே ஒரு அந்நியமாக தெரிகிறது, அந்நியர்களை பார்ப்பது போன்று தெரிகிறது, ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி தெரியல. அதனால் அந்த கல்வி மேலே வெறுப்பு ஏற்படுது. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏன்னா அது அந்நியமாக இருக்குது.
அதனால் வெறுப்பு ஏற்படுது. அதனால் நிறைய பேரால் படிக்க முடியல. ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் தான் படிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு 10 பேர் படிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அந்த கல்வி மீது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அந்த 10 பேரும் படிக்கிற அந்த 10 பேரில் ஒரு 5-6 பேர் வெளிமாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிடுறாங்க. வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காகவோ அல்லது வெளிமாநில முன்னேற்றத்துக்காக உழைக்க போய்விடுகிறார். அப்போ எப்படி தமிழ்நாடு முன்னேறும்? இப்போ தமிழ் மொழியில் மட்டும் நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்தா வேறு வழியே இல்லை. அவங்க வெளிமாநிலத்துக்கு போக முடியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது. அதுக்காக இவ்வளோ படித்து நமக்கு வேலை இல்லைன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. வேலைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். படித்தவர்கள் எப்போவுமே வேலைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் வேலையில்லா திண்டாட்டம் அதன் மூலம் உங்களுக்கு எங்கே பிற மொழிகளை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகி விடுமோ, வெளிமாநிலத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க வேலைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தாய்மொழி மூலமாக கல்வி கற்றுக் கொடுத்தால் ஒரு நாடு வேறு வழியே இல்லாமல் முன்னேறிவிடும். முன்னேறிய நாடுகளுக்கு அதான் உதாரணம். அவங்க ஏன் அவங்க முன்னேறாங்கன்னு வேறு வழியே இல்லை. அவங்க தாய்நாட்டில் தான் அவங்க இருந்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு பிற மொழி தெரியாது. தாய்நாட்டு முன்னேற்றத்துக்காக தான் அவங்க உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயம். அப்படி ஒரு கட்டாயத்தை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம இந்த தமிழ்நாடு முன்னேற முடியும். அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தாய்மொழி வழி கல்வி. தேவைப்படுகிறவர்கள் வேண்டுமானால் தனிப்பட்ட முறையில் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கிட்டு எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். ஆனால் அதை பொதுவாக திணிக்காதீங்க. அப்படி திணிச்சதுனால தான் நாம் இன்னை வரைக்கும் முன்னேறாமல் இருக்கிறோம். அதனால் வேறு வழியே இல்லாமல் முன்னேறணும். இந்த தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த கல்வியை தாய்மொழியில் கொடுங்க. தாய்மொழியில் கற்றுக்கும் போது கல்வி எளிதாக மாறிவிடும். வேறு வழியே இல்லாமல் இந்த நாடு எளிதாக முன்னேறிவிடும்.